பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டுருக்கையிலேயே நாடு முழுவதும், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 4-5 மெயின் சென்டர்ஸில் போய் அதிகாரிகளுடன் தொழில், வர்த்தகம், சிறு குறு தொழில் அசோசியேஷன்ஸ், எக்கானமிஸ்ட், டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், டேக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், அட்வொகேட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சு இந்த பட்ஜெட்டில் என்ன நாங்கள் சொல்லியிருக்கோம், அதில் ஏதாவது விளக்கம் வேணுமா அப்படிங்கிற ஒரு முயற்சி. அதை நேத்திக்கிலேருந்து ஆரம்பித்து நேத்திக்கு மும்பையில் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சென்னையில் இதையும் முடிச்சிட்ட பிறகு நாளைக்கு கொல்கத்தாவில் பண்ணிட்டு வி கோ பேக் டு டெல்லி. இன்னும் ஒரு 3-4 சென்டர்ஸ்லையும் பண்ணணுன்றது எங்களோட விருப்பம். பார்லிமெண்ட் திங்கக்கிழமையிலேருந்து திருப்பி வீக்கெண்டுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும்ன்றதுனால வி ஹேவ் டு கோ பேக் அண்ட் எங்களோட ரிப்ளையும் பட்ஜெட்டில் இருக்கும். அதனால் இது தொடர்பாக இன்னும் ஒரு 4-5 சென்டரில் பண்ணுவோம். நேற்றுக்கு மும்பையிலையும் சரி, இன்றைக்கி சென்னையிலையும் சரி, நாங்கள் எதிர்பார்த்தபடி தொழில், வர்த்தகம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை பற்றி விவரமாக கேட்டாங்க. அதுக்கு அதிகாரிகளும் பதில் சொன்னாங்க. ஒரு புதுவிதமான ஒரு முயற்சி, அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் பட்ஜெட்டை பற்றி திருப்பி இங்கே விளக்கி சொல்லாமல் இது இன்ட்ரடக்டரி ரிமார்க்கை நான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட ஐ லீவ் த ஃப்ளோர். கேள்வி கேட்குறவங்க கேளுங்க, நாங்கள் எல்லாரும் பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். தேங்க்யூ. Ask you to raise your hand so that the mics can be passed on to you. Introduce yourself and you may ask the question, please. And kindly give us your name and your organization, please. தங்களுடைய லேண்டில் வந்து இடம் அதிகமாக இருந்தால் அவங்க வந்து ஆரம்பிக்கலாம், நிறைய சோலார் போட்டு கிரிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் பவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க. ரயில்வேஸ்லேயும் அந்த ஸ்கீம் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் வந்து கிராமப்புறங்களில் கிரிட் இருக்கா, அதற்கான கட்டமைப்பு இருக்கா? அதாவது அவங்களுக்கு தேவைக்கு போக இருக்கக்கூடிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு விற்கலான்னு சொல்லியிருக்கீங்க, வரவேற்பு இருக்குது. ஆனால் அதுக்கான கிரிட்டு இருக்கா? கிராமப்புறங்களில் கிரிட்டு ஏற்கனவே பசுமை கிரிட்டு வந்து தமிழகத்துக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10 லட்சம் விவசாயிகள் வந்து சூரிய பம்பு செட்டு போட்டுக்கலாம், அதுக்கு நீங்கள் மானியம் தரும்னு சொல்லிங்க. எவ்வளவு மானியம் அப்படின்றத இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு உங்கள் விளக்கம் என்ன? அதுக்கு விளக்கம் கொடுப்போம். நாங்கள் இப்போதைக்கு ப்ரப்போசல் வச்சுருக்கிறோம் பார்லிமெண்ட்டில். பார்லிமெண்ட் டிஸ்கஷன்ஸ்லேயும் அதை பற்றி விவரமாக பேசுவோம். அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடும்போது, ஸ்கீம் அமௌண்ட்ஸை போடும்போது வி வில் எஸ்டாப்ளிஷ். ஆக்சுவலி ஒரு இண்டிகேட்டிவ் வேர்டை ஒன்று சொல்லியிருக்கிறோம். அது எல்லாத்துலேயும் கூட ஒரு விதத்தில் அந்த காஸ்ட்டு, am I right in saying this? Viability gap funding will be given where it is private, but for the farmers we will give some allowance. ஸோ அதோட விவரம் எக்ஸாக்ட் அமௌண்ட் என்னன்றதை நாங்கள் எடுத்து சொல்ல தான் சொல்லுவோம். சீக்கிரத்தில் தெரிய வரும். அது தியாகச்சமல் ஃப்ரம் நியூஸ் 7 தமிழ். மாநிலங்களுக்கான நிதி பங்கீடுங்கிறது இந்த பட்ஜெட்டில் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்து ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கான வரி வருவாய் பெருமளவு குறைஞ்சிருக்கிற சூழ்நிலை. இந்த பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கான நிதி பங்கீட்டை மேலும் குறைக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறதுனால மாநில நிதிச்சுமை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. பட்ஜெட்டினுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறதா? மாநில நிதிச்சுமை அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்களா? பட்ஜெட்டில் உருவாக்கலை, அந்த நிலைமையும் இல்லை. குறைக்கிறதுக்கான ஒரு விதமான யோஜனையும் இல்லை. 14th ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்லிருக்கிறபடி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ 15th ஃபினான்ஸ் கமிஷனில் ஒரு வருஷத்துக்கான ரிப்போர்ட்டில் வந்திருக்கு. அதுலேயுமே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் தான் இருக்குது. அதை நாங்கள் பூர்ணமாக வில் சப்போர்ட். பட்டாணி இறக்குமதி தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சில கோரிக்கைகளை முன்வச்சு உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் தொழிலாளர்களுடைய வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அந்த கோரிக்கை குறித்து நீங்கள் பரிசீலித்திருக்கிறீர்களா? நீங்கள் சமைச்ச இந்த ரிவ்யூவில் வந்து அந்த மாதிரி கோரிக்கைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டதா? முதலமைச்சரோட அந்த கோரிக்கை உங்கள் பதில் என்ன? நான் அந்த கோரிக்கையை இன்னும் சரியாக பார்க்கல. எனக்கு லெட்டர் ஆஃபீஸில் வந்து சேர்ந்துருக்கலாம், நான் பார்த்துருக்கல. பார்த்த பிறகு கமெண்ட் பண்ணுறேன். From the New Indian Express,
So in the school education section of the budget, there are very few details that are given there. When it comes to higher education, there's a very detailed explanation of the budget. And the second point in the school education as well, there's when it comes to the scheme budget allocation, there is an increase, whereas in the non-scheme there's a decrease. With the GR on average increasing totally, it's only natural that the scheme allocation increases. So are there no new funds or no specified policies or no specified vision in the budget for school education or elementary childcare education? New policies are indicated in the budget when there are very well established existing schemes such as Sarva Shiksha Abhiyan and the others, Ucha Shiksha Abhiyan, etc. We don't highlight ongoing things in the budget. So the existing schemes are fully funded, they are adequately funded, and I think it's a good thing if we reduce non-scheme expenditure and increase the expenditure going into the schemes. So the schemes are fully provided for, the initiatives continue to go, and there is no change, and that's why there's not much highlighting, because the existing scheme structure continues. Actually, the gross enrollment ratio now it has improved considerably, and you will be interested to know the enrollment ratio for girls is higher than for boys. வணக்கம், ராஜா தந்தி டிவி. ஜிஎஸ்டி தமிழகத்திற்கான நிலுவைத் தொகை 4000 கோடி ரூபாய் இருக்குன்னு எங்கள் ஃபிஷரிஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு. மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரும் சொல்கிறாரு. அந்த தொகை பிஎம்க்கு கொடுக்குற மெமரண்டம்லையும் சிஎம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலுவைத் தொகை 4000 கோடி ரூபாய் எப்பொழுது கொடுக்கப்படும்? இல்லை, ஒரு நிமிஷங்க. இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை பற்றி பேசும்போது எந்த ஒரு மாநிலத்தையும் தனிப்படுத்தி அவங்களுக்கு மாத்திரம் நிறுத்துங்கன்னு சொல்லலை. எது நடந்தாலும் ஜிஎஸ்டி பற்றி எல்லா ஸ்டேட்ஸுக்கும் தான் ஈக்குவலி அவங்கவுங்க பங்கு அவங்கவுங்களுக்கு போக வேண்டியதில் தடை, அதாவது 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் லேட் ஆகிருக்கு. அதுக்கு விளக்கமும் நான் ஓப்பனாக பட்ஜெட் ஸ்பீச்லேயே சொல்லிருக்கிறேன். அதனால் ஏதோ தமிழ்நாட்டை மாத்திரம் தனிப்படுத்தி அவங்களுக்கு மாத்திரம் கொடுக்காமல் இருக்கோன்றது கரெக்ட் இல்லை. அது சீக்கிரத்தில் 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் நாங்கள் நிலுவையாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கொடுக்க தான் போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அதான், தேங்க்யூ. நிலுவைன்னு நம்ம திருப்பி திருப்பி பேசும்போது கூட 2017-18 அமௌண்ட் அது. Madam, I am Gangadharan from PTI, Press Trust of India. Former Minister, Congress leader Chidambaram has said that the budget should have put more money into the hands of the common people by increasing allocation for schemes like PM Kisan and Manrega. Do you feel, ma'am, that more could have done? PM Kisan through the DBT has now touched more than 8 crores already of farmers. More will also be given the moment states are also reconciling their lists and providing it. So, not reduction, but actually an increase is happening in PM Kisan. Did you name Manrega as the other one? Manrega is a demand-driven program. All of us are aware. You're aware. Everybody is aware. And when states produce the demand rolls, we keep giving them. In fact, in my budget speech, I've even said Manrega now can also be used for producing fodder in farms so that livestock, particularly in water stressed districts, will be used for livestock and livestock preservation. So, whether it is Manrega or whether it is PM Kisan, the 2 particular scheme names that you took, very clearly in the budget we have made allocation and also specified the scheme through which they will be growing. A bit more attention to the budget would have helped. Madam, Hariharan Dinamalar, madam. Excuse me. Madam, Hariharan Dinamalar, madam. Madam, Chennai Bangalore industrial corridor budget fund allocation time frame எதுவும் சொல்லலைங்க. அது நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் an ongoing project. எஜுகேஷனுக்கு கொடுத்த பதிலே தான் இதுக்கும் நிறைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் திருப்பி திருப்பி ஒவ்வொரு வருஷமும் சொல்லாமல் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்.
for continuation of projects, when governments changes at the state level, projects are scrapped, it sends a wrong message to the investors community at large, Andhra is a classical case and Maharashtra is a classical case, and then the investors' confidence at a low level. What should be done at the central level so that these sovereign projects are not scrapped just like that, Well, at best, we can only engage with the states, talk out with them to see how such contracts and honoring of contracts has an impact on all over the country and the general image of the country among investors outside, institutions outside. So we can only keep engaging with states and see how best we can resolve the problem. But what damage is caused in the interim, it is already a lot of damages. I hope not much damage. But another small question, madam, John Maynard Keynes always said the long run all are dead, But what we have a problem is a short run demand problem, But as the budget, really boosted any demand, wherever I listen to at the industrial. It's only 8 days since the budget has been announced, and it's not passed yet in the parliament. But do you think the next quarter at least will be good in terms of the demand? Sorry? Next quarter will be a good in terms of the demand pickup? You're observing the markets and the economy as much as I'm doing, so I'll take your input. Ma'am, just in terms of demand, I just want to point out to you that the rate of increase of expenditure in the budget is well up. It's more than twice the rate of nominal growth in the economy. So there's a 16.5% increase in public expenditure versus a 7.5% rise in nominal growth this year. And for next year, there's a further 13% increase in public expenditure. Good evening, ma'am. This is Mamta Ashokan from Times of India. So this is regarding the budget proposal to extend one more year of extension for MSME NPA restructuring. There's a good number that are already being registered, which we have seen in every PSU bank's result copies. So, but still, going forward, I spoke to one of the bankers, PSU bankers, on the very same day, and the receivables for the MSMEs has been the major concern, because one of them, the banker has said, we can do it for one more year as per the need. But still the receivables which is from PSU has been stuck to the MSMEs. And this is something which we have seen during Diwali also, because they have a 8% norm to meet when it comes to giving a bonus to all MSME players. So is there any push from the government for these receivables to the payments from PSUs to MSMEs? I'll ask the finance secretary to talk about it, but I know for sure between September, October and November, the then expenditure secretary, I've literally been behind his back and he did deliver on it to ensure that the payments which are due for MSME from government departments and also public sector undertakings will have to be cleared. Not only did we do that, nearly at that time, much before he left, nearly 60% of all the amount which was pending was cleared. And even better was when the corporate affairs secretary, when he did a bit of work and came back to tell us about the private companies, big ones, who have also kept a lot of money pending for MSMEs for the goods and services that they had delivered. We in fact called the bank managers, chiefs, and spoke with them to say, now we will give you the details of all those companies who are holding dues for MSME. Now you make sure that those MSMEs are called and discount their bills for them based on the companies which have account in your banks. We've gone that far, but of course secretary can speak more in detail. And this 60% is as of which month, ma'am? I think it was early November, and 60% is of 58,000 crores at that time. You please go back to checking my own press statements. Don't take my number, which I'm saying now. Go back to see my press statements. Exact numbers were given about what was the total due and how much was cleared at that time. Thank you. Ma'am, Divya Vignesh from Just one minute. I want the secretary to add to that answer. There are many more measures which are being taken to ease this working capital and also the payments from the corporates.
So number one, as FM announced, told you, this is a new normal now that regular meetings are taking place to push and ensure that PSUs in particular do not keep that money of the MSME. There is a Samadhan portal on which the MSMEs can lodge their complaints, and it's very, very meticulously followed. Thereafter, there is also amendment in the Act in the MSME which says that all the corporates above 500 crores have to come on threads along with their MSMEs so that they can discount their bills out there. This is again to ease the working capital. Another announcement which FM made just pre-budget was that all the standard accounts of MSMEs are entitled to get additional 25 working capital till this is being sorted out. Thereafter, another 25% of the working capital. There is another thing very important which again was announced in the budget, that there is a UPI based system which is going to come in force most likely in the April 1st week, which will ease the invoice financing to a very, very great extent. Hello. Ma'am, Divya Vignesh from Sun News. இந்த பட்ஜெட் மீது இல்லை நடப்பு மத்திய அரசு மீது வைக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுது அல்லது தனியார் இந்த பங்குகள் தனியாருக்கு விற்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு பிரதானமாக வைக்கப்படுது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? பொதுத்துறையில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாத்தோட பங்குகளை வெளியில் வைக்கிறது. மிக முக்கியமாக எல்ஐசி மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள், ஆசியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதாரம் வல்லமைப்படுத்த ஒரு நிறுவனங்களினுடைய பங்குகள். நீங்கள் எல்ஐசி பேர் எடுத்தீங்க, நான் அதுக்கும் சொல்கிறேன். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்னால் என்ன? நாங்கள் ஒன்றும் பர்சன்டேஜ் டிசைட் பண்ணல, 8, 10, 12% சொல்லலை. அந்த அளவுக்கு தான் பப்ளிக்னா யார்? நீங்கள், நான், இங்கே இருக்கிறவங்கெல்லாம். நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய மக்கள் வாங்கிறதுக்கு ரீட்டெயிலுக்கு கொஞ்சம் ஒரு 10% கொடுக்குறோம். அதன் மூலமாக எதுக்கு கொடுக்கணும்? அதன் மூலமாக அந்த கம்பெனிக்கும் பொதுமக்களிடையே பார்ட்டிசிபேஷன் இருக்குன்றதுனால கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வரும், டிசிப்ளினில் வருவாங்க. ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும்போது அவங்க பதில் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும். பொதுவாக மேனேஜ்மெண்ட் ஆஃப் தட் கம்பெனி நல்ல சீர்திருத்தத்துக்கு வரும். அப்போ அரசுகிட்ட இருக்கும்போது அப்படி இருக்காதுங்களா? இருங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் நம்ம 2 பேரும் ஒரு விவாதம் பண்ணனால வெளில போய் பண்ணாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் கேளுங்க. ஆனால் நீங்கள் நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டிங்கன்னா நான் உங்கள் பேசுக்கு பதில் சொல்ல முடியாது. அது என்னுடைய குறை. ஸோ இதனால் கம்பெனியோடைய நடைமுறை, அவங்களுடைய கம்பெனி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸு இன்னும் கொஞ்சம் வரும். சரி, இது நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்கன்றதுனால அதுக்கும் பதில் கொடுக்குறேன். இப்போ இல்லையா அப்படி? அப்படின்னா இப்போவும் இருக்குது. ஆனால் பொதுமக்கள், நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் கூட, நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியில் நானும் ஒரு பங்குதாரர்ன்ற அந்த ஒரு மக்களிடையே உணர்வு வரும். அதுவும் நல்லது தான். அவங்க அந்த உணர்வோடு அவங்க பங்கு ஏற்றாங்கன்னா அந்த கம்பெனிக்கும் நல்லது தான்ற அந்த எண்ணம் தான். உங்களுடைய உரையின் போது மேம் உங்களுடைய பட்ஜெட் உரையின் பொழுது காலங்காலமாக சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. எந்த வரலாற்று ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். நான் பார்லிமெண்ட்டில் பதில் கொடுக்கும்போது கேளுங்க, விளக்கமாக சொல்கிறேன். Excuse me, madam. Thank you. My name is Sudesh. I am from Deccan Chronicle. I am from Deccan Chronicle newspaper. My name is Sudesh. Just talk about something about GST collection. Government is very behind the GST collection from the expectation. So tell me about what the government is confident enough to collect. Expecting. There was a dip in between, but the last 3 months collection has exceeded 1 lakh. So what is the government doing about it? This is one thing. As an example to say that we've already started collecting more than 1 lakh each month. And how much? Namaskaram. நான் பதில் முடிக்கல பார்த்தேன். Sorry. Tell me. I'm very slow. Sorry. And when you're quick, it obstructs my thought flow. So I take a bit more time to come back to you. Sorry, So the collection is going. Not only that, because in the GST Council itself,
a lot of finance ministers coming from the states told us about the various loopholes as a result of which payments are not accruing to the government, but somewhere it is getting, lost. In order to tighten up on the loopholes, a lot of steps have been taken. Particular areas where misuse or gaming of the system is happening, even that's been plugged. So we are taking a lot of steps, and therefore we think it will improve. 2 lakh per year. So how much is the current discount? I don't mind. I'm going to ask the Revenue Secretary to talk in detail for you, since you have good knowledge and interest in the topic. But just for your information, every first of the month, for the last 30 days, whatever is collected is put out in the public. So just keep a watch. This is by the finance minister. The GST collection, particularly in the month of November and December, in November we collected close to 1,04,000 crores. In December we collected close to 1,03,000 crores, and in January we collected close to 1,11,000 crores. So, and this collection, of course, the economy also has improved, but at the same time we are also taken several measures to improve compliance. What are those measures? Particularly, we are now using data analytics, having data from the income tax department, the data within the GST itself, data from the customs, data from the export imports, and then we are trying to match and trying to exactly identify where exactly the problems are and where the taxes are not being paid to the extent that the tax should have been paid. For example, total number of GST taxpayers in registration is around 1 crore 20 lakhs. So every month we are generating a red flag report, not of, in terms of lakhs of people, because we don't want to, because what we believe is that a large number of taxpayers are compliant. They are honestly paying taxes, but only a certain fraction of people, and particularly few thousands. So we are generating a red flag reports, several red flag reports where those mismatches are happening. What we are also doing is that we are sending an SMS to all those taxpayers where we are finding the mismatch, saying that this much is your turnover in GSTR1 and 3B, this much is your turnover in the income tax, but here your turnover is less. So if it is within a certain limit, we are sending an SMS, and if the difference is large, then we are communicating to the taxpayer also, and we are also communicating to the tax officers also, so that they could also go and find out, whether there is a genuine reason for this discrepancy or there is some other reasons. So all those measures together have helped us in getting the improved, the higher collection without doing any overreach. Because you must have seen that during the last 3 months, it's not that because of overreach that, we try to harass, the taxpayers and try to do something. By simply using the targeted approach, identifying the problem areas and then doing a very, very targeted and selective approach, we have been able to do that. We will continue this further, and will further, improve our, the data analytics, also to the extent of artificial intelligence, so that the people who are trying to game the systems are identified and they are pursued, and then the honest taxpayers, they can be completely free of any hassles. This is Bharani from Economic Times here. The DDT has been removed. What is the status of legal disputes relating to DDT in various courts in the country? In this Biwad to Biswas scheme, there could be, the dispute in any areas, whether it is a question of taxability or in question, the special exemptions, deductions, depreciation, and also the DDT. It is not possible for me to find out, how many cases pertain to the DDT alone.
these information can be taken out and can be put in the public domain at the appropriate time. But then this Vivad to Viswas scheme is open to all. Wherever, regardless of, where the dispute has arisen, is it because of depreciation, or it is because of exemptions, or it is because of taking some excess, more expenses, at any point wherever this tax dispute has arisen, and then if appeals are pending, every taxpayer can take benefit of this scheme, and then the total number of appeals that we have identified in the entire country is about 4,90,000. So 4,90,000 appeals, we hope that a large number of them will take advantage out of this, because it is what we have initially got the feedback when the bill was introduced in the parliament and put in the public domain. The people are eagerly waiting for this. We are getting lots of inquiries and the phone calls. Then when will this scheme become operational? The scheme will become operational as soon as it is passed by the parliament and also gets the assent of the president. And then this scheme, as you already know, that it is one of the very, very attractive the tax dispute resolution scheme, where by only paying tax, the entire penalty and interest, everything is waived, and people can take advantage. And other very important thing is that in order to avail this scheme, one does not have to approach any income tax office or officer or go to some accountant or chartered accountant. As soon as the bill gets passed by the parliament, we will put out a completely electronic interface where the people would go and apply for this scheme. They will know exactly that which dispute and how much tax has to be paid, and then once the tax gets paid by 31st of March, then the dispute will be over. If the appeal has been filed by the taxpayer will withdraw the appeal, or if the appeal has been filed by the department, because there are many cases where the department has filed the appeal. In such cases, the department will withdraw the appeal. And one more thing, once this is done, no more threat of any further prosecution or any further penalty or harassment. So nothing will happen, and this is something. So we will request to this media that people should avail the benefits of this scheme in as many numbers as possible. Ma'am, this is Vaitishwaran from ET. Hello ma'am. I have 3 questions for you. First இந்த பட்ஜெட்டில் அக்ரிகல்ச்சருக்கு போதுமான நிதி ஒதுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மேம். அதில் ஏற்கனவே இருக்க ஸ்கீம் அதே அளவுக்கு தான் நிதி ஒதுக்கியிருக்கீங்க, கூடுதலாக நிதி ஒதுக்கணும், ரூரல் எக்கானமி ரிவைவ் பண்ணுறதுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அடுத்த வர காலங்களில் பட்ஜெட்டை தாண்டி நடுவில் ஏதாவது மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குமா அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு ஃபண்ட்? அப்புறம் மேம், இப்போது இந்த ரீசெண்டாக சப்மிட் பண்ணப்பட்ட இன்டரிம் 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் ஸ்டேட்ஸோட ரெவென்யூ மெயினாக சதர்ன் ஸ்டேட்ஸ், வெல் டெவலப்டு சதர்ன் ஸ்டேட்ஸான ரெவென்யூ தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலாக 42% கொடுக்க வேண்டியது 30% தான் வருது. ஏன்னா ஒரு பக்கம் கவர்மெண்ட்டோட ரெவென்யூ குறைஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் பர்பஸாக என்ன பண்ணுதுன்னா, குறைக்கும் போது வரிகளை குறைக்கிறாங்க, ஏற்றும் போது செஸ்ஸை ஏற்றுறாங்க. ஸோ மறைமுகமாக நஷ்டத்தை மாநிலங்களோட பகிர்ந்துக்கிறாங்க, லாபத்தை மத்திய அரசு தானே எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. How do you respond to that? நீங்கள் 3வது கேள்வி கேட்குங்க. இல்லை மேம். ஸோ இன்னொன்று புதிய டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் மக்களை சேவிங்ஸ் ஹேபிட்லேருந்து ஒரு மாதிரி கன்சியூமரிஸ்டிக் பிஹேவியர், ஸ்பெண்டிங் ஹேபிட்டுக்கு கொண்டு போகும். இது லாங் டேர்மாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஒரு வீடு வாங்குறதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ பதிலாக மக்கள் ஐஃபோன் வாங்குறது இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. இது பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துலையும் உதவாது அப்படின்னு சொல்கிற சிலர் கருத்து சொல்கிறாங்க. அதுக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் 3வது கேட்ட கேள்விக்கு முதல்ல சொல்கிறேன் பதில். மக்களுக்கு வரியை குறைச்சிட்டு அவங்க கையில் நிறைய பணம் மிஞ்சணுன்றதுனால தான் டேக்ஸை குறைக்கிறோம். டேக்ஸை குறைச்ச பிறகு அவங்க கையில் பணம் கொஞ்சம் ஜாஸ்தியாக மிஞ்சும். அந்த மிஞ்சுற பணத்தை அவங்க வீடு வாங்குகிறாங்களோ, ஒரு மோட்டர் பைக் வாங்குகிறாங்களோ, இல்லை சேமிப்பில் வச்சுக்கிறாங்களோ, இல்லை இன்சூரன்ஸில் பணம் போடுறாங்களோ, அந்த தனி மனிதன் தன்னுடைய வருமானத்தை வச்சுட்டு என்ன பண்ணோன்றதை கூட நம்ம கைடு பண்ணாதான் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கிறது எனக்கு ஏதுவாக இல்லை. நீ இன்சூரன்ஸில் போகணுன்றதுனால உனக்கு இன்சூரன்ஸுக்கு நான் கன்செஷன் கொடுக்குறேன், நீ இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ.
அப்படின்னு நம்ம சொல்லணுமா? அந்த தனி மனிதன் தான் வேலையை பண்ணி சம்பாதிக்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் தானே டிசைட் பண்ணிக்க மாட்டாங்க? அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணணும், தனக்கு என்ன பண்ணணும், எதிர்காலத்துக்கு என்ன பண்ணணும், அந்த அவருக்கே அந்த யோஜனை இருக்காதா? ஒன்று. ரெண்டாவது, என்ன அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப குறைச்சி கொடுத்துட்டீங்க, இன்னும் நிறைய கொடுக்கணுமா? ஒரு நிமிஷம் நீங்கள் பட்ஜெட் ஸ்பீச் எடுத்து பாருங்க. விவசாயத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் சேர்த்து 2,83,000 கோடி கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் முன்னாடி கொடுத்ததான் இல்லைங்க, முன்னாடி கொடுத்தது இல்லைங்க. நான் முன்னாடி கொடுத்த அமௌண்ட்டே கொடுத்துருந்தா 16 ஆக்ஷன் பாயிண்ட்டை அவ்வளோ விவரமாக சொல்லியிருக்க முடியாது. நான் அதுக்கு எப்படி நான் பணம் கொடுக்க போகிறேன்? அதுவும் அந்த முறையில் கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறேன்? சுய உதவி குழுக்கள் பெண்களோட, மீனவ குழுக்கள் பெண்களோட, மீனவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு, பிளாக் லெவலில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு, நீங்கள் அங்கே அந்த கிராமத்தில் விளைச்சல் என்ன இருக்கோ அதை அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கான இதெல்லாம் டைரெக்டாக மக்களுக்கு பணம் போய் சேர்ந்து அவங்க கையில் கொஞ்சம் இன்கம் இருக்கணுன்றதுனால தான் பண்ணுறோம். இப்போ அந்த முறையில் போகும்போது நான் பணம் முன்னாடி கொடுத்ததே வச்சுட்டு 16 புதுசாக ஒன்றும் சொல்லிருக்க முடியாது. அதனால் கிராமப்புறத்துக்கும் விவசாயத்துக்கும் குறைச்சி கொடுத்தேன்னு சொல்கிறது சரியில்லை. நீங்கள் பாருங்கள், பட்ஜெட் ஸ்பீச்லேயே இருக்கும், அதை டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2,83,000 சொச்சம் கோடி. குட் ஆஃப்டர்நூன். கோடி. குட் ஆஃப்டர்நூன் மேடம். இன்னொரு கொஸ்டின் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணல மேம்? நான் முடிக்கலைங்களே, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அவங்க கேட்கட்டும், நான் முடிக்கலைங்க. ஸோ விவசாயம் உங்கள் முதல் கேள்வி. கடைசி கேள்வி நீங்கள் சொன்னது சேமிப்பு இன்சூரன்ஸுக்கு போகாமல், நடுவில் சொன்னது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பிரகாரம் என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுவும் இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஒரு வருஷத்துக்கோசம் கொடுத்துருக்க ரிப்போர்ட்டும் 42% ஒதுக்கீடு முதல்ல இருந்த மாதிரியே இப்போவும் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி ஆயிடுச்சு. யூனியன் டெரிட்டரிக்கு கொடுக்கக்கூடிய பணம் மத்திய அரசின் கணக்கிலேருந்து தான் போகுன்றதுனால அதுக்கு அதில் ஒரு 1% சேர்த்து விட்டுருப்பாங்களே தவிர 42% முன்ன இருந்த மாதிரியே தான் இருக்குது. அதில் ஒன்றும் குறைவு இல்லை. ஆனால் வரி கலெக்ஷனே மொத்தம் குறைஞ்சிடுச்சு. அப்போ டிவிஷனில் குறையத்தான் குறையுது. அது மத்திய அரசுக்கும் குறையுது. வரி மூலமாக நம்ம வருவாய் எது வருதோ மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு சேர்த்து ஜிஎஸ்டிக்கு, அதில் வரி வருவாயே குறையும் போது மத்திய அரசுக்கும் குறையுது, மாநில அரசுக்கும் குறையுது. Madam has a flight to catch. May I ask for the last two questions, please? Madam. Anikam from Polymer News. நிதி ஆயோக் உறுப்பினர் ராம்கோபால் அகர்வால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. இந்தியாவோட பொருளாதார நெருக்கடி. Can some other mic be given to this person, please? Check. Manikam. Check. பொருளாதார மந்த நிலை நிலவியதுக்கு காரணம் இல்ல, யார் சொல்றீங்க? ராம்கோபால் அகர்வாலா, நீதி ஆயோக் மெம்பரா? ராம்கோபால் அகர்வாலா. Is there a member like that? நீதி ஆயோக்ல அந்த பேர்ல யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ. ஸோ அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதாவது இந்தியாவோட பொருளாதார மந்தநிலைக்கு காரணம் ஜிஎஸ்டியோட ராங் இம்ப்ளிமெண்டேஷன், அப்புறம் டிமானிசேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த பட்ஜெட் மூலியமா அது பொருளாதாரத்தை ஸ்டெபிலிட்டி பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் அரசு மேற்கொண்டு இருக்கு? அந்த ஜிஎஸ்டியை பற்றி நான் முதல் கேள்விக்கு பதில் கொடுக்கும்போதே சொன்னேன். கலெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எங்கெல்லாம் சிஸ்டம் கேம் பண்ணுறாங்களோ அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும், கேப்ஸை ப்ளக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சியை விவரமாக கொடுத்துட்டு ரெவென்யூ செக்ரட்டரி மாசாந்திரம் எவ்வளோ கலெக்ஷன் வருதுன்னு கூட சொன்னார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். ஐ அம் விஜய். மேம், திவ்யா விக்னேஷ் ஃப்ரம் சன் நியூஸ். திருப்பி நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் மாத்திரம் உங்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டேன்னா புதுசாக வேறு யாரோ கேட்குறேன். பாரு இருங்க மேடம். ஐ அம் விஜய் சங்கர் தவே. நீங்கள் இடத்துக்கு போயிடுங்க. I remember you, don't worry. Good afternoon. I am Vijay Shankar Dave from a middle class family. Please sit. But are you a journalist? You're not, no? No. So let me finish with the journalist and then come back. Okay, sorry. Yes. கேளுங்க. ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் குறித்து ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் மீன்வயல் பாராளுமன்றத்திலேயே கீரடி குறித்தான அறிவிப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கூட்டத்தொடர் முடியறதுக்குள்ள கீரடி குறித்தான அறிவிப்பு ஏதாவது வருமா மேம்? எஸ், சொல்லுங்க. இந்த
பட்ஜெட் கொடுத்து முடியும் போதே இந்த கீழடி குறித்தான அறிவிப்பும் வருமா? ஏன்னா ஆதர்சனர் குறித்து நீங்கள் பேசும்பொழுதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாங்க இதை பற்றி, கீழடியில் அருங்காட்சியகம் அமைப்பது கொடுத்தோ அதனை பற்றி ஏற்பாடுகள் கொடுத்து. ஸோ இந்த பட்ஜெட் உரையில முடியுமா? அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஆதிச்சநல்லூரை நாங்கள் சும்மா டெல்லியில் உட்காந்து டிசைட் பண்ணலைங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேசிட்டு அவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீழடியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு நிறைய முயற்சி எடுத்துட்ருக்காங்க. இப்போ ஆதிச்சநல்லூருக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது என் டிபார்ட்மெண்ட்டில் நான் இப்போ அதுக்கு தயாராகவும் வரல. பட்ஜெட் டைமில் பார்லிமெண்ட்லேயும் விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் அந்த எந்தெந்த சென்டரில் வைக்க போகிறோன்ற தேர்வு அந்தந்த மாநிலத்தோட பேசி தான் முடிவெடுத்திருக்கோம். அதனால் நாங்களாக ஏதோ இங்கே கொடுக்கணும் அங்கே கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் பண்ணலை. மேடம், லாஸ்ட் 2 questions. எக்கனாமிக் சர்வேல தாலினாமிக்ஸ் அப்படின்னு இங்கே மேடம் தாலினாமிக்ஸ் அப்படின்னு ஒரு புது நாமன்கிளேச்சர் கிரியேட் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஒரு சாமானிய இந்தியனுடைய டயட் வந்து மாடர்னைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் சர்வேல அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வர வேண்டிய தேவை எந்த இடத்துல வந்தது, எதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த ஒரு விஷயம் அதில் முன்வைக்கப்பட்டது? ஒன்று. இரண்டாவது, இந்த கடந்த சில 10 ஆண்டுகளில் இவ்வளவு நீண்ட ஒரு பட்ஜெட் உரையை எந்த நிதியமைச்சரும் வாசித்ததில்லை. அவ்வளோ ஒரு நீண்ட உரையை வாசித்து கடைசி இறுதி கட்டத்தில் உங்களால் வாசிக்கூட முடியாத சூழலுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அவ்வளோ ஒரு நீண்ட உரை தேவைப்பட்டதா? தேவைப்பட்டது, டெஃபினட்டாக தேவைப்பட்டது. நான் தண்ணி குடிச்சிட்டு மீதியும் படிச்சிருப்பேன். Thank you so much. Talinomics pati. Talinomics. I have not finished. That's the last question I wanted to say. I understand, but I have not finished my reply. Excuse me? தண்ணி குடிச்சிட்டு இன்னும் படிக்க முடிச்சிருந்திருப்பேங்க. நம்ம எல்லாரும் என்ன பேசுகிறோம்? இன்றைக்கி எக்கானமியில் இருக்கிற நிலைமையில் நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு பண்ணீங்களா, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணீங்களா, இண்டஸ்ட்ரிக்கு பண்ணீங்களா, காமர்ஸ்க்கு பண்ணீங்களா, சயின்ஸுக்கு பண்ணீங்களா, படிப்புக்கு பண்ணீங்களா, ப்ரைமரி எஜுகேஷன் பண்ணிங்களா? சரி, சும்மா 2 வாரம் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேசியிருக்காங்க அப்படின்னா ஒத்துக்கிறேன். ஜூலை மாதம் பட்ஜெட் கொடுத்தப்போலேருந்து நான் எல்லாரும் உட்காந்து ஒவ்வொரு செக்ஷனோடையும் பேசி அவங்க 10 சஜஷன் கொடுத்தா அட்லீஸ்ட் 2 அப்போது ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு மீதி 8 விட்டுறாமல் அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம எக்கானமியில் எல்லாருக்கும் எல்லாம் அவங்க கேட்டது கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணுன்ற அந்த லெவலில் இருக்கும்போது, ப்ளஸ் இவ்வளவு முயற்சிகள் நடந்திருக்கும்போது அதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபினான்ஸை ஒரு அளவு கடந்து செலவு பண்ணிட்டோம், அதனால் பேங்க்குக்கு கஷ்டம் வரப்போகிறது, ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கு கஷ்டம் வரப்போகுது, அதெல்லாம் கூட யோசிச்சுக்கிட்டு பண்ணும்போது இவ்வளோ இருக்குங்க சொல்கிறதுக்கு. இதில் நீங்கள் கேள்வி கேட்காம விட்டது ஒன்று இருக்குது. நீங்கள் பல பேர் பாண்ட் மார்க்கெட்டில் நம்ம என்ன மாதிரி முயற்சி எடுத்திருக்கோன்றது, அதன் மூலமாக இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும்ன்றது, நம்ம பங்கு சந்தையில் இன்னும் எத்தனை முயற்சிகள் எடுத்திருக்கோம், அதன் மூலமாக நாட்டில் பங்குதாரருக்கு எத்தனை நியாயமாக நடக்க போகுதுன்றது, இதெல்லாம் கூட இருக்குதுல்ல. எடுக்க வேண்டிய தேவை தருணம் இதுதான். அதனால் எடுத்தோம். சாரி, ஒத்துக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டமாயிடுச்சு. 2.5 மணி நேரம் இந்த அம்மா என்ன பேசுதுன்னு நினச்சிங்களோ என்னவோ, பட் எனக்கு சொல்கிறதுக்கு விஷயம் இருந்துச்சு, அதை செயல்படுத்துறதுக்கான கடமை எங்கள் மேலே இருக்கு, நாங்கள் பண்ணுவோம். அதனால் தவிர்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நேரம் பேச வேண்டிய தேவை வந்தது. அது ரெக்கார்டு நான் கிரியேட் பண்ணோன்றதுனால பேசலை. ஆனால் எக்கானமி மேலே ஒவ்வொரு அம்சத்தின் மேலேயும் நாங்கள் அவ்வளவு கவனம் செலுத்தி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுன்றதுனால பண்ணு. அது உங்களோட முதல் கேள்வி. 2வது நீங்கள் கேட்டது தாலினாமிக்ஸ். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு த மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ், சிஏ, அவர் மூலமாக ஒவ்வொரு வருஷம் எக்கனாமிக் சர்வே வரும். நான் அதனால் அதை ஒதுக்கி வைக்கலை. ஆனால் ஒவ்வொரு சர்வேயும் சீஃப் எக்கனாமிக் அட்வைசரோடைய அசஸ்மெண்ட்டோடு அதில் வருது. அதில் நிறைய விஷயங்கள் அவருடைய ரிசர்ச் மூலமாக இது இப்படி பண்ணலாமே அப்படின்னு அவர் முன்வைக்கலாம். அது மினிஸ்டர் ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் நான் அதுக்கு எங்கள் ரிப்போர்ட் இல்லைன்னு ஒதுக்கலை. அது ஒரு அட்வைசரோட ரிப்போர்ட். ஒவ்வொரு வருஷமும் பல சிஏக்கள் மூலமாக வந்திருக்கிற ரிப்போர்ட் நிறைய. இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் யூனிவர்சல் பேசிக் இன்கம்
இருக்கணும் அந்த நாட்டில் அப்படின்னு போட்டாங்க. என்னாச்சு? ஏற்புடையதாக இருக்கிற கருத்துக்கள் நிறைய இருக்க முடியும். அதனால அவங்க புதுவிதமான எண்ணங்களும் பரிசீலனை பண்ணுறதுக்கான புதுவிதமான யோஜனைகளும் எடுத்துகிட்டு வருது. அவங்க டியூட்டி அவங்க பண்ணுறாங்க. தாலினாமிக்ஸில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருந்தது, பர்டிகுலர்லி ஃபுட் இன்ஃப்ளேஷன். கிட்டத்தட்ட 5 வருஷமாக அதை மெயின்டைன் பண்ணதுனால தான் அந்த தாலினாமிக்ஸ் மூலமாக அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இன்னைக்கு ஒரு பொழுது நீங்கள் போய் சாப்பிட்றதுக்கு செலவழிக்கிற பணம் எவ்வளவு, நீ வெஜிடேரியனாக இருந்தால் எவ்வளவு, நான் வெஜிடேரியனாக இருந்தால் எவ்வளவு, அதில் ஒரு விதமான இன்க்ரீஸும் ஆகலை. அதனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அதுவே மக்களுக்கு ஒரு சேவிங்ன்ற அந்த ரூட்டில் போய் அவர் அதை விளக்கம் சொல்லியிருக்காரு. ஸோ அது சொல்ல வேண்டிய தேவை என்ன? இதுதான். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வச்சுருந்தா ஒரு கவர்மெண்ட்டு அதுவே மக்களுக்கு ஒரு விதமான சேவிங் கொடுக்கக்கூடிய பவர் இருக்குது. நீங்கள் இன்ஃப்ளேஷன் அதிகமிஞ்சி போய் ஆகாசத்தை தொட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் 10% இன்ஃப்ளேஷனில் இருக்கும்போது உணவுப் பொருள் நீங்கள் வாங்கிறதுக்கான செலவு பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செலவாகுது, ஆனால் குறைச்ச பொருள் தான் கிடைக்கிது. ஆனால் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருந்தபோது எடுக்கும்போது அதே பொருளுக்கு நீங்கள் குறைச்ச விலை கொடுத்து வாங்குறதுனால உங்கள் கையில் மிச்சம் இருக்கும் பணம். தட் இட் செல்ஃப் இஸ் அ சேவிங்ன்ற அந்த பாயிண்ட்ல போயிருக்காரு அவர். கடைசி கொஸ்டின் பள்ளி மாணவர்களுக்கான அந்த ஊட்டச்சத்திற்கான பணம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது, மானியம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது. மல் நியூட்ரிஷன் ஆயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதை குறைச்சிருக்கீங்கன்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. பெட்ரோல் டீசல் ஒரு நிமிஷம் ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு நீங்க போஷன் பெட்ரோல் எல்லாம் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ள வருங்க ஐயா. ஒரு நிமிஷம் நீங்க பெட்ரோல் டீசல் கேளுங்க. நீங்க போஷன் சத்துணவு பத்தி பேசுறீங்க. சத்துணவை ஒரு ப்ரோக்ராமாக ஆரம்பித்தது போஷன் அபியான் மூலமாக இந்த கவர்மெண்ட் தான். அது ஒரு தனிப்பட்ட ப்ரோக்ராமாகவே ஆரம்பித்தது இந்த கவர்மெண்ட் தான். போஷன் அபியான் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க. சத்துணவுக்கு ஒரு தனி மூமெண்ட். அதனால் சத்துணவு நியூட்ரிஷனை நாங்கள் எதுவும் அண்டர்மைன் பண்ணிடல. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அறகுறையாக கேட்ட கேள்வி கேட்டுருங்க. பெட்ரோல் இதை பற்றி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்க? இல்லை ஒரு நிமிஷம் நான் கேட்குறது பதிலாகவே நான் கேள்வி கேட்குறேன். நம்ம எல்லாருக்கும் இந்த ஜிஎஸ்டி விஷயத்தில் பெட்ரோலை பற்றி என்ன நம்மளுடைய இந்த விஷயத்தை என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? மத்திய அரசு வரவிடாமல் தடுக்குதா? ஜிஎஸ்டி எடுத்துட்டு வந்த வருஷமே, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்த வருஷமே நாங்கள் என்ன சொன்னோம்? 0 ரேட்டில் பெட்ரோலியமை ஆல்ரெடி சேர்த்துடுறோம் ஜிஎஸ்டியில். மாநிலங்கள் எல்லாரும் எப்போ எங்களுக்கு ஜிஎஸ்டியில் பெட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறாங்களோ அப்போ திருப்பி வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் ரேட்டை சொல்லுங்கள், அந்த ரேட் அங்கே போடுறோம் அப்படின்ற அந்த அளவுக்கு எடுத்து போய் ஜிஎஸ்டி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் சமயத்திலேயே நாங்கள் சேர்த்துட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அதை போட விடாமல் தடுக்கலை நாங்கள். ஆனால் போடுறதுக்கு எல்லா ஸ்டேட்டும் ஒத்துமையாக வந்து போடலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்த உடனே போடுவோம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விஷயம். மத்திய அரசு எதுவும் தடுத்துக்கிட்டு நாங்கள் பெட்ரோல் போடாதன்னு சொல்லலைங்க. ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சிலில் எடுக்கணும் அந்த முடிவு. எல்லா மந்திரிகளும் சேர்ந்து யோசித்து சொன்னாங்கன்னா அதுக்கான அமெண்ட்மெண்ட் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. அந்த ரேட்டை அவங்க டிசைட் பண்ணி போட வேண்டும். Thank you, friends. Thank you, friends. Madam has a flight to leave. Kindly join us for tea. பிஜேபி ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லாருக்கும் சமமான வாக்குரிமை இருக்கு பேசுறதுக்கு. அங்கே மன்னிச்சிடுங்க நான் இப்படி சொல்கிறேன்னு, குதர்க்கமாக பிஜேபி ஸ்டேட் இருக்குல்ல அங்கே பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறது முறை இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அதுக்கான தீர்வு எடுக்கணும். நீங்கள் இது முதல்ல பண்ணி காட்டுங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷனலி வேலிடாக இருக்காது. கவுன்சில் டிசைட் பண்ண பிறகு தான் எந்த ஸ்டேட் ஆனாலும் டிசைட் பண்ணணும். அதுக்கு மாற்று வழி இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.